கூடிக்கொண்டிருக்கக்கூடிய நோய்கள்ல மிக மிக அதிகமா வந்துட்டு இருக்கிறது இளவயதில் வரக்கூடிய புற்றுநோய்கள். நாங்கள் சித்த மருத்துவ கல்லூரியில படிக்கும் போது ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, மார்பக புற்றுநோய் வருவதற்கு சாத்தியமுள்ள பெண்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் என்ன அப்படின்னா ரெண்டே பதில் தான், நர்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ். ஒரு திருமணம் செய்யாமல் போன அவர்களுடைய பெண்களுடைய முதுமையிலையோ இல்ல பாலூட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போன பெண்களினுடைய முதுமையிலோ புற்றுநோய் வரலான்ட்டு. இன்னைக்கு போய் நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியில போய் தோண்டி பாருங்க, யாருக்கு மார்பக புற்றுநோய் வருதுன்னா நர்ஸ் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் இல்ல, 25 வயது 30 வயதுல பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள்ல 30-35 வயதுல 2 குழந்தைகள் பெற்று மிகச்சிறப்பாக தாய்ப்பால் ஊட்ட பெண்களுக்கு கூட மார்பக புற்றுநோய் மிகப்பெரிய அளவுல கூடும். புரோஸ்டேட் கேன்சர் அப்படின்னா ஆண்களுக்கு வரக்கூடிய, ஆண்களினுடைய பிளாடருக்கு கீழே புரோஸ்டேட் ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்ட் தான் வந்து உடலின் போது விந்துவை பீச்சி அடிக்க செய்யக்கூடிய தன்மையை அந்த கிளாண்ட் தான் பண்ணுது. அந்த கிளாண்ட் 50 வயசுக்கு மேல எல்லாருக்குமே லேசா மீப்போம், அதோட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா 70-80 புரோஸ்டேட் கேன்சர்னா ஒன்லி வெஸ்டர்ன் வேர்ல்டுல மட்டும்தான் இருந்துச்சு. யூரோப்ல தான் அதிகம், அங்க முதுமையான மக்களும் அதிகம், அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. இன்றைக்கு பெருகி வரக்கூடிய ஆண்களுக்கு பெருகி வரக்கூடிய கேன்சர்ல ரொம்ப அதிகமா புரோஸ்டேட் கேன்சர். அதே மாதிரி கோலன் கேன்சர் இந்தியாவில் வரவே வராது என்று எழுதுனாங்க. இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் பொடி, இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்வேறு ஸ்பைசஸ், லவங்கப்பட்டை, சீரகம், இஞ்சி, பூண்டு, புதினா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் குட்டி குட்டியா நமக்கு நன்மை செய்து குடல் பகுதியில உணவு குழல்ல இறைப்பையில புற்றுநோய் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நிலைமை என்ன தெரியுமா, இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோய்கள் கோலன் கேன்சர், ரெக்டல் கேன்சர், ஈசோபேகல், லோயர் மண்டல் கேன்சர் அதிகமாய். இதெல்லாம் முதுமையில வந்தா பரவாயில்ல, 70 வயதுல வந்துச்சுன்னா ஒரு போராடி 80 வயது வரைக்கும் இருந்தா பரவாயில்ல, நம்ம அது வரைக்கும் வாழ்ந்துட்டோம்னு நினைச்சு போயிடலாம். 30 வயசு 32 வயசுல என்னுடைய நண்பர்களுடைய சகோதரர் கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளா எனக்கு நெஞ்சு கழிச்சுட்டே இருக்குங்க, எப்ப பார்த்தாலும் எது கழிச்சுட்டே இருக்கு. காலையில எழுந்திரிச்சு சாமிங் பண்ணணும் இல்லையோ பேண்ட பரசல் ஒன்று போட்டாதான் எனக்கு வந்து அன்னைக்கு தேதி போகும். தினமும் காலையில ஒரு பேண்ட பரசல் போட்டு ஆபீஸ் போய்கிட்டு எப்ப பார்த்தாலும் வயிறு புளோட்டா இருக்கு, கேஸ் ரெடிஸாவே இருக்குன்னு சொன்னாரு. ஒரு 4 ஆண்டுகள் அப்படியே வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் அந்த மருத்துவர் சொன்னாங்கன்னு கொண்டு எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தா லோயர் மண்டல் ஈசோபேகஸ் முடிச்சு இறைப்பை, உணவு குழல் முடித்து இறைப்பை ஆரம்பிக்கக்கூடிய பகுதியில புற்று. அவர் புகைப்பிடித்தவர் அல்ல, ஒரு மது அருந்தியவர் அல்ல. ஆனால் கண்ட வேலையிலும் கண்ட உணவுகளை மிக வேலை 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 வேலைன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறவரு, நினைச்ச நேரத்துல கிடைக்கிறத சாப்பிடறது வந்தவரு, அவருக்கு லோயர் கேன்சர். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இவையெல்லாம் வந்தா அதுக்கான சிகிச்சை, அதுக்கான மருத்துவம், அதுக்கான ஓட்டம் வந்து ஒரு பக்கம், வராமல் காத்துக் கொள்வதற்கான ஆயத்தங்கள் நமக்கு வேண்டும் நண்பர்களே.